ஹே கைஸ், போன எபிசோடில் ஒரு பப்ல நடந்த ஒரு கோரமான வெடிவிபத்தோட அந்த எபிசோட முடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? இந்த எபிசோடானதே ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஸ்டார்ட் ஆகுது. சுத்தி பிணக்குவியல், ஒரு கோரமான வெடிவிபத்து நடந்திருக்கு. சுத்தி அலாரம் சத்தம் கலந்த ஒரு சைரனோட இந்த இடமே ஒரு கலவர பூமியா மாறி இருக்கு. அந்த நபரோ அவருக்கு முக்கியமான ஒருத்தவங்க இந்த இடத்துல இருந்திருப்பாங்க போல. ஸோ ஒவ்வொரு பாடியா எடுத்து பாக்குறாரு. அப்படி ஒவ்வொரு பிணமா எடுத்து பார்க்கும்போது அவரோட கையில இருக்கக்கூடிய நடுக்கம் இருக்கக்கூடாது அவங்களா இருந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை அந்த கை பேசும். கடைசி அவரோட கை ஒரு பாடி கிட்ட நிக்குது. மூஞ்சி யாருதுன்னு தெரியல, சிதைஞ்சு போயிருக்கு. அந்த பிணத்தோட கழுத்துல இருந்த நெக்லஸ் எடுத்தபடி அந்த கை அந்த இடத்த விட்டு நகண்டு போகுது. கேமராவை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறாங்க. போஸ் தான் இறந்து போயிருக்கிறது. அவர் உயிர்க்குயிரா காதலிச்சு அவரோட காதலி இப்படி இறந்து போயிருக்காங்க. ஒன்னும் பேசல, அப்படியே சைலண்டா அந்த இடத்த விட்டு போறாரு. அப்படியே டைட்டில் கார்டு போட்டு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போதைக்கு நம்ம டீமுக்கு ஓரளவுக்கு துப்பு கிடைச்சிருச்சு. அமல் அந்த செக் பாயிண்ட் வழியா கடந்து போனதை பார்த்துட்டாங்க. ஆனா அந்த செக் பாயிண்ட் வழியா அமலை இங்க கொண்டு வந்த அந்த நபர் யாரு அப்படிங்கிறத பத்தி தான் இப்போதைக்கு தேடிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இசிக் இருக்கார்ல, அவரோட டீம் அபோகமோட வைஃபை பார்த்து அமல் பக்கமா உட்காந்துருக்கக்கூடிய அந்த பையன் யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, அவங்களும் அந்த போட்டோவை பார்த்துட்டு ஏதோ யோசிக்கிறாங்க. பட் இது யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட, அப்போ இசிக்கு அவரோட ஃபேமிலில இருந்து ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசிட்டு இப்போ ஒரு மாதிரி அபோகமோட வைஃபை சர்க்காஸ்டிக்கா மிரட்ட தொடங்குறாரு. அவருக்கு தெரியுது இவங்களுக்கும் அபோகமது உயிரோட இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சுதான் ஒன்னும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்துச்சு. அதுல அபோகமது உயிரோட இருக்கிறதாட்டம், உயிரோட இருக்கக்கூடிய அபோகமது இவங்களோட கையில கிடைச்சிருந்தான்னா அவனை நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படிங்கறத வார்த்தையால சொல்ல முடியாது. அதை கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. எஸ், அபோகமது இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். அப்போ ஒரு ஃபாடா டீம் அபோகமதை இப்படி ஒரு டீம் பிடிச்சு வச்சு ரொம்பவுமே சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அபோகமது இறந்து போயிட்டாரு, அவருக்கான ஃபியூனரல் கூட நடந்துச்சு. இவங்களால என்ன வேணா கூட பண்ண முடியும் இல்லையா? ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா மிரட்டிட்டு இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு இப்போ கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சதும் அவங்களோட மனசை மாத்திர மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் சொல்ல தொடங்குறான். இப்போதைக்கு அபோகமது உயிரோட இருந்தாலும் அவங்களோட வைஃபால அபோகமதை பார்க்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க இல்லையா? இன்கேஸ் நீங்க கோஆபரேட் பண்ண ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேறு ஒரு நாட்டுல உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு இனிமையான சொற்கள் பேசி அவங்கள மயக்க நினைக்கிறான். பட் அது எதுவுமே ஒர்க்கான மாதிரி தெரியல. இங்க பாருங்க, எங்க வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே போக சொல்லி எங்க வீட்டுல வளர்க்கல. வெளியே போன பிறகு உங்களுக்கு இந்த கடவுள் கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் மாதிரி கொடுத்து அனுப்பி விடுறாங்க. கட் பண்ண வாடிட்டு ஒரு மாதிரி பதறடிச்சு ஓடி அபோகமது கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 பேர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, வாலியரோட மூஞ்ச மட்டும் பார்த்துட்டு அவரோட கையில இருக்கக்கூடிய புக்கை மறுபடியும் படிக்க தொடங்குறாரு. நான் அவன்கிட்ட சொன்னல அமலுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு. இல்ல, எங்க பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சரியா கொடுத்துதான் அனுப்பணும், உள்ளதான் ஏதோ நடந்திருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, ஒருவேளை பார்ல யாராட்டும் அவளை கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம், சோ இதனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ தோன்றதை சொல்றான். சரி, என்னமோ சொல்ற அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு, இந்த வாரத்துல எனக்கு ஒரு சேஃப் கோர்ஸ் ரெடி பண்ணு, நிஷரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இன்னைக்குதான் ஃபாடால இருந்து உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. நீங்க உயிரோட இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த சமயத்துல உங்களோட வைஃபை மீட் பண்ணணும்னு சொல்றீங்க, என்னால இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட வைஃபை எனக்கு பார்க்கணும், உன்னால அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, அப்பதான் வாலிட் அவரோட உடம்புல பாக்குறான். ஏதோ ஒரு மாதிரி பிளட்டா கசிஞ்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத, ஒரு சின்ன தையல் மட்டும் பிரிந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சோ வாலிட் பதற தொடங்குறான். இப்போதைக்கு நீங்க டாக்டரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, எனக்கு இப்ப நிஷரம் மீட் பண்ணணும், அதுக்கு நீ ஓகே நான் மட்டும் சொல்லு, நான் டாக்டரை பாக்குறதுக்கும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சோ சரி அப்படின்னு சொல்லிட்டு வாலிடும் ஒத்துக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு அவரோட வைஃபை பார்க்க போறாரு. ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்தா சரியா இருக்கும் இல்லையா? சோ வாலிட் கிட்ட ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வர சொல்றாரு. அவனும் ஃபர்ஸ்ட் என்ன பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பிரசன்டோட பேரை கேட்ட உடனே அவன் ஷாக் ஆயிடுவான். பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபியூமோட பேர் சொல்லியிருப்பாரு. என்ன திடீர்னு பாய்சன் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஜெர்க் ஆயிடுவான். பட் அது ஒரு பெர்ஃபியூம்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு விளக்குன பிறகுதான் சரி அப்படின்னு மாதிரி சொல்லுவான். கட் பண்ணா பாஸ் தான் அவனோட காதலி இறந்ததை நினைச்சு இன்னுமே வருந்துட்டு தான் இருக்கிறான். அந்த வருத்தத்திலே அவனோட பைக் எடுத்துட்டு ஸ்பீடா போக போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். போலீஸ் என்னன்னு சொல்லி கேட்க வந்தா அவங்க கிட்ட சண்டைக்கு போறான். அவ்வளவுதான், பையில தொக்கா தூக்கிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த சீரீஸ்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோட வைஃப் நோவார் கூட அஃபேர்ல இருக்காங்க. அப்பதான் நோவார் என்னால இந்த மாதிரி யாருக்குமே தெரியாம எப்பவுமே வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்றான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்க கிட்ட சீக்கிரமா நானே சொல்லலாம் தான் இருக்கிறேன் அப்படின்னு மாதிரி இவங்க இங்க சொல்ல, கட் பண்ணா பிரசன்ட்ல தான் காலி இதை பத்தி தான் இன்னுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சூனர் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த நாள் இன்னும் வரல போல, அதுக்காக தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. நம்ம இப்ப எங்க போக தயாராயிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, சோ கிட்ட ஒரு ஃபேமிலி பிக்னிக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க போல. இவரும் சரி ஃபேமிலியோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நேரத்துல மொரோனா கிட்ட ஒரு கால் வருது. கண்டிப்பா ஒரு வேலையை கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி ஷிரின் கிட்ட நம்ம ஹீரோ நல்லா பழக்கமாயிட்டாரு இல்லையா? சோ அதனால உடனே இப்ப அவளுக்கு கால் பண்ணி நாளைக்கு டேட்டிங் கூப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷிரினுக்கு இப்ப கால் பண்ணி டேட்டிங் கூப்பிட, அவங்களும் ஆரம்பத்துல முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பக்கத்துல இருந்து அவரால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டு இருக்க, சரியான டைம்ல அவரோட பையன் அப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுவானா. அது அந்த பக்கம் அவங்களோட காதுல விழுந்துரும். எனக்கு குழந்தைகள் சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, இல்ல அது பக்கத்து வீட்டுல உள்ள பசங்க, நான் தான் ஃப்ரீ டைம்ல பாத்துட்டு இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இது
வந்துட்டு நம்ம ஹீரோ குழந்தைகள் கூட நல்லா பழகுறாரு அப்படிங்கிறதுனால சரி போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனம் வருது அவங்களுக்கு. இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து நல்லபடியாக போக போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கே தோணுது இது வந்து சரியாக அமைய போகிறது இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ ரகமுலா அப்படிங்கக்கூடிய ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் இவங்களுக்கான டின்னர் வந்து புக் ஆகுது. நல்லதுன்னு ஒன்று நடந்தால் கெட்டதுன்னு ஒன்று நடந்ததுன்னு ஆகணும். அந்த பக்கம் காளி வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. பின்னாடியே கத்திட்டு போய் பார்ப்பாரு, அவங்க நிறுத்துற மாதிரி இல்லை. அப்படியே வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தா ஒரு கால் வருது. அதில் போவாஸ்னா இது நைட்டு ஒரு போலீஸ்காரர் அடிக்கிற மாதிரி போயிருப்பான்ல. ஸோ நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் போலீஸ்கிட்ட பேசி போவாஸை வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. வீட்டுக்கு வந்த போவாஸ் கிட்ட ஏன்னா உனக்கு கிற்காடா பிடிச்சிருக்கு, போலீஸ் அடிக்க போயிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, இல்ல இதை முறைனா பாத்துக்குவாரு, நீ போயிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சமாளிக்கிறான். அப்பதான் இல்ல என்னடா ஒரு மாதிரி இருக்க, ஏதாட்டும் இருந்தா சொல்லுடா, நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது தான் இல்ல டோர், நான் அந்த வெடிவிபத்து நேற்று நடக்கும்போது நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, அதனாலதான் இப்படி இருக்கிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, இல்ல அவ இறந்துட்டா அப்படின்னு மாதிரி மொட்டையா சொல்றான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கேட்கும்போது தான் டோர்னுக்கு எல்லாம் தெரிய வருது. அப்பதான் போவாஸ் வந்து டோர்ன் கிட்ட, இங்க பாரு நான் இதை உன்கிட்ட சொல்றதுக்கான காரணம் மொரனாவா இருக்கட்டும் சரி, காலியா இருக்கட்டும் சரி, நம்ம டீம்ல இதை பத்தின யாருக்குமே இதை பத்தி தெரியக்கூடாது. நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்ட போவாஸ் அந்த இடத்த விட்டு கிளம்புவானா. ஆனா அவர் விடல, அவனை பிடிச்ச தோல் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் அவனுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும் அப்படின்னு கட் பண்ணா ஷிரின் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி வெளியே போகிறத அவங்களோட அம்மா பார்க்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பழைய ஹஸ்பண்ட் இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது இல்லையா, அதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது வாலிட் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் இது ஒரு முக்கியமான விஷயம், என்னால் ஃபோனில் சொல்ல முடியாது அப்படின்னு மாதிரி சொல்ல, பட் வாலிட் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என்னால் வர முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட, இதை விட உனக்கு என்ன பெரிய முக்கியமான மீட்டிங் இருந்துற போகுது அப்படின்ற மாதிரி வாய் விட்டுருவான். உனக்கு என்னதான் இருந்தாலும் அந்த மொட்டை மட்டை அந்த டாக்டர் இருக்காங்களா அவங்கிட்ட என்னதான் இருந்தாலும் கேட்டுக்க, என்னால இப்போதைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இல்ல நான் உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி நான் அதை நினைக்கல, பட் நீ இதை தப்பா எடுத்துக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு புரியுது நீ அதை வந்து தப்பா சொல்லணும்னு சொல்லல, பட் அது எனக்கு அந்த மாதிரி தான் கேட்டது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அண்ட் இதை அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி தூரத்துல இருந்து ஒரு மாதிரி பாக்குறது நமக்கு இங்க காட்ட, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ரெடி ஆயிட்டு டோலை கிராஸ் பண்ண தயாராயிட்டு இருக்காரு. அப்பதான் மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவாரா. அப்படியே இந்த மிஷினை பத்தி பேச்சு கொடுத்துக்கிட்டே அப்படியே பேச்சு வந்து பாஸ் பக்கம் திரும்புது. நான் அவனை நேத்துல இருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கிறேன், அவனோட நடவடிக்கையே சரியில்லை, அவன் இந்த மிஷினுக்கு ஃபிட் ஆவானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலி போஸ் வந்துட்டு இதை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பான். பட் மொரேனோ தான் இந்த மிஷன்ல வந்து தலைமையா இருக்காரு இல்லையா, ஸோ கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லி தான் ஆகணும். ஸோ நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இப்போதைக்கு அவனை எந்த ஒரு மிஷன்லயும் கலந்துக்க வைக்க வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மொரேனோவை இதுக்கு ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ நினைச்சதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாரு. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கண்டிப்பா இதுல வந்து போஸ் இந்த மிஷன்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவனை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இவனோட வாழ்க்கையில நடந்த இந்த கொடூரம் அவனோட வாழ்க்கை ஃபுல்லா இது அவனை பாதிக்கும். ஸோ கண்டிப்பா போஸ் இந்த மிஷன்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, போவாஸ் எனக்கு இந்த மிஷன்ல இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப, ஸோ டேட்டிங் வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஏர்லியராகவே வந்துட்டாரு, என்ன நான் தான் லீட் போலே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கேட்க, இங்க நம்ம ஹீரோ அப்படியே கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்க. பேக்ரவுண்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கடத்தப்பட்டு இருக்கு. ஆக்சுவலி அபோகமத்துக்கு டாக்டரா ஷிரின் தான் போக வேண்டியது, பட் அவங்க தான் நல்லா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு வாலிட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து நீ கிட்ட முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிடையாது, வேற ஒருத்தன் அப்படின்னு மாதிரியான இன்ஃபர்மேஷன் கடத்தப்படுது. ஸோ அந்த பக்கமா நம்ம ஹீரோ கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கடத்தப்பட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்களுக்கு தெரியாத மாதிரி வீடு ஃபுல்லாவே தண்ணி வந்து மாடி ஃபுல்லா அப்படியே பறந்துருக்கிறதாட்டம், நான் குயிக்கா வந்தாகணுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமா அந்த இடத்த விட்டு கிளம்ப முயற்சி பண்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஃபர்ஸ்ட் டேட் இது, இந்த மாதிரியான சில்லியான விஷயத்துக்குலாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போறது எந்த பொண்ணு தான் ஒத்துப்பா. ஏன்னா டேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா. ஸோ ரெண்டு பேருமே ஒரு பெரிய கனவுகளோட தான் வந்திருந்திருப்பாங்க. கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்துட்டு வேலை விஷயமா வந்திருந்தாலும் ஷிரின் வந்துட்டு உண்மையாவே நம்ம ஹீரோவை மதிச்சு தான் வந்திருந்திருப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு ஃபியூச்சர்ல எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் கட் பண்ணா போவாஸ் முறைனா இருக்கக்கூடிய அவரோட ஆஃபீஸ்க்கு தான் வரான். வந்துட்டு என்னன்னா போவாஸ் போக வேண்டிய அந்த இடத்துல இருந்து அவரை தூக்கிட்டு நுறிட்டு அந்த மிஷின்ல அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ கேட்கறான், டோரேன் வந்து உன்ட்ட எல்லாமே சொல்லிட்டானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, எவருமே முடிஞ்ச அளவு சமாளிச்சு பார்ப்பாரு. பட் அவரால் முடியல. போவாஸ் அந்த இடத்த விட்டு கடுப்புல கிளம்பிடுவான். இந்த பக்கம் அபகமதோட ஒய்ஃப் வந்துட்டு பின்னாடி யார்கிட்ட வராங்களா அப்படிங்கிறத பார்த்தபடியே ஒரு மாதிரி சந்தா தாண்டி போறாங்க. ஒரு மாதிரி பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா அபகமத் இதுதான் இவங்க மீட் பண்ண வச்சிருந்த சேஃப் ஹவுஸ் போல. அண்ட் இவங்களுக்கு பாதுகாப்பா இங்க ஒரு அக்காவும் அந்த டாக்டர் மொட்டை மண்டை அவருமே இருக்கிறாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் நிஷர் வந்துட்டு என்னால எப்பவுமே உன்னை வந்துட்டு இந்த மாதிரி மறைஞ்சு வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு நம்ம குடும்பமா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கடுத்து அவர் பேச விடல, கண்டிப்பா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ போறோம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஸோ அவரோட ஐடியாலஜி அதுல வந்துட்டு இவர் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் நமக்கு இங்க காட்டுறாங்க. ஸோ வாலிட் காடு மலை ஏறி அப்படின்னு தேடி வந்த அந்த பாய்சன் கிஃப்ட்டை எடுத்து கொடுக்குறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம பசங்க எல்லாருமே அபோகமது இருக்கக்கூடிய அந்த பாதையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ கூடவே நுறிட்டு வந்துட்டு புதுசாக சேர்ந்துருக்கா இல்லையா. ஸோ அதை பத்தி ஜாலியா பேசி வந்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் அபோகமது அவரோட வைஃப் இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதே சமயத்துல நம்ம பசங்கள கிட்ட வந்துட்டாங்க. போற வழியில அந்த ஏரியா பசங்க எல்லாருமே நடு வழியில இருந்துட்டு ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாங்களா. அப்பதான் நம்ம டீம்ல ஒருத்தர் வந்துட்டு நின்று பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊருக்காரர் மாதிரி தான் பேச்சு கொடுக்குறாரு. பட் அவனும் சரி சரி அப்படின்னு மாதிரி தான் தலையாடிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட். திடீர்னு
உசுரோட தள்ளி போனவன் அந்த கேங் எல்லாருமே உசிரடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அவ்வளவுதான் ஃபோடா வந்ததை கண்டுபிடிச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே அப்படியே சுத்தி குயிக்கா அபகமதை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்த நோக்கி போறாங்க. இந்த சத்தம் கேட்ட அந்த ரூம்ல இருந்த ஒரு பொண்ணு அபகமதையும் அவளோட வைஃபையும் சேஃபா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட் அவுட்ல ஒளி வைக்கிறாங்க. இந்த சீனே ஒரு மாதிரி கேமராலாம் ஷேக்கியா பரபரப்பா போயிட்டு இருக்கும். உள்ள வந்த பசங்க அந்த டாக்டரை கையும் குளமா பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த அக்கா நுரிட்ட கையால குத்த வருவாங்களா? ஸோ நுரிட்டு வந்து அவங்கள பதிலுக்கு ஷூட் பண்ணல, அப்படியே தடுத்து கீழே தள்ளி விட்டா மறுபடியும் குத்த வருவாங்களா? ஸோ ஸ்டீவ் வந்து மண்டிலே ஒன்று போடுறாரு. அண்ட் இதை பார்த்த நுரிட்டு வந்துட்டு ஷாக் ஆகாத மாதிரி நமக்கு இங்க காட்டுறாங்க. இந்த டாக்டரை கொன்றுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மிரட்டி பார்த்தா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அதே சமயத்துல அந்த ரூமையுமே அலசி தேடி பாக்குறாங்க. எந்த ஒரு துப்புமே கிடைச்ச மாதிரி இல்ல. இவங்களுக்கு டைம் வேற குறையா இருக்கு. அந்த பசங்க எல்லாம் போயிட்டு ஆளை கூட்டு வந்துருவாங்க அப்படிங்கறனால சோ வேற வழி இல்லாம நம்ம டீம் அந்த இடத்த விட்டு மிஷின் அபார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதாகுது. அந்த டாக்டர் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே விட்டு போயிருவாங்க. அப்படியே கீழே அபோகமதே அவரோட வைஃபை அந்த ஹைட் அவுட்ல காட்டுறதோட இந்த எபிசோட் வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இந்த எபிசோட் முடியும் போது இரிஸ் அசுலாய் அப்படிங்கிற மாதிரியான ஒருத்தங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இவங்க யார் அப்படின்னா இந்த கதையோட கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்காருல டோர்ன், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவருக்கு அப்போ ஒரு காதலி இருந்தாங்க, அவங்க தான் இரிஸ் அசுலாய். அந்த வருஷம் இதே மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு தான் இவரோட காதலிய ஒரு பாலஸ்தீனியன் தீவிரவாதி கத்தியால பல முறை குத்தி அவங்கள கொடூரமான முறையில கொலை பண்ணிருப்பான். அண்ட் அதுக்கு ட்ரிபியூட்டா தான் இந்த எபிசோடு வந்து அமைஞ்சிருந்திருக்கும். சிம்பிளா நம்ம பாஸ் இந்த எபிசோட்ல எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சானோ அதுதான் 1990 நம்ம ஹீரோ அனுபவிச்சிருந்திருப்பாரு. ஸோ இந்த எபிசோடு எப்படி கைஸ் இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சார் பை.